ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. லக்ஷ்மணர்கிட்ட ராமர், நான் உன்னுடைய பாதுகாப்பில் சீதையை விட்டுட்டு வந்திருக்கறச்சே, நீ இப்படி தனியே அவளை விட்டுட்டு வரலாமா? எனக்கு ஏதோ நீ தனியாக நடந்து வரச்சே ஒரு விபரீதம் நிகழ போகிறதுன்னு உணர்ந்தேன். என்னுடைய இடது கண்ணு துடிச்சது, என்னுடைய இடது கை நடுங்கித்து, என்னுடைய இதயம் வேகமாக அடித்து கொள்ள தொடங்கித்து. ஏன் இப்படி செஞ்ச லக்ஷ்மணான்னு ராமர் கேட்குறார். அப்போ லக்ஷ்மணர் பதில் சொல்கிறார், நானாக சீதையை விட்டுட்டு இங்கே வந்துடல, ரொம்ப கொடுமையான வார்த்தைகளால் என்னை பார்த்து கடிஞ்சு பேசின பிறகு தான் நான் அங்கேருந்து புறப்பட்டேன். லக்ஷ்மணான்னு கதறிய உங்கள் குரலை கேட்டு சீதை ரொம்ப அச்சத்தோட உடனே போய் உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்குமாறு என்னை வற்புறுத்தினாங்க. நான் சீத்தைக்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன். ராமருக்கு பயம் உண்டாகக்கூடிய அரக்கம் ஒருத்தம் கூட இல்லை. நான் கேட்ட குரலும் ராமருடையது கிடையாது. தெய்வங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ராமர் இப்படி பரிதாபமாக ஓலமிட மாட்டார். கெட்ட நோக்கத்தோட ராமர் குரலை எழுப்பப்பட்ட ஓலம் இது. அச்சம் வேண்டாம் உங்களுக்கு. ராமர் ஆபத்துக்கு உள்ளாக்கக்கூடிய மனுஷனோ வேறு யாவனோ உலகத்தில் இல்லை, மூலகத்துலேயும் சரி, தேவர்களாலையும் வெல்ல முடியாதவர் அவர்னு நான் சொன்னதை கேட்டுட்டு சீதை என்னை பார்த்து கடுமையாக பேசினாங்க. உன்னுடைய மூத்த சகோதரர் கொல்லப்பட்ட பிறகு என்னை அடைஞ்சுடலாம்ன்ற கொடிய எண்ணம் உன் மனசில் இருக்குது. பரதனோட நீ அப்படி ஒரு ஒப்பந்தம் பண்ணின்னு இருக்க. அதனால தான் ராமருக்கு அபய குரல் கேட்டும் நீ அவரை காப்பாற்ற விரைஞ்சு போக மறுக்கிறேன்னு சொல்லி சொன்னதாக சொல்கிறார் லக்ஷ்மணன். நல்லவன் போல வேஷமிட்டு நடந்து கொண்ட நீ உண்மையிலேயே ராமனுடைய விரோதின்னு ரொம்ப கோபத்தோட சீதை சொன்னதுனால தான் நான் அவளை பர்ணசாலையில் விட்டுட்டு உங்களை நாடி வந்திருக்கேன்னு சொல்கிறார் லக்ஷ்மணன். அப்படிலாம் லக்ஷ்மணர் சொன்னோன்னே ராமர் ரொம்ப சோகமாயிட்டு சொல்கிறார், நீ செஞ்சது செய்யத்தகாத காரியம்தான். அரக்கர்களை அழிக்கக்கூடிய என்னுடைய வல்லமை பற்றி நீ உணர்ந்திருந்தும் கூட ஆத்திரத்தில் பேசிய சீதையின் வார்த்தையை பொறுக்க முடியாமல் நீ அங்கேருந்து புறப்பட்டுட்டியே. ஒரு பெண்ணை ஆத்திரத்தில் பேசுகிற சுடு சொல்ல கேட்டு இப்படி நடந்துக்கிறது முறையில்லை. நீ செஞ்சது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கலை. சீதையின் வார்த்தையை கேட்டு நீ கோபம் அடைஞ்சிருக்க. அதனால தான் என்னுடைய உத்தரவை மீறி இருக்கு அப்படின்னு பர்ணசாலையை 2 பேரும் பேசிகிட்டே அடையிறாங்க. அங்கே மான்களும் பறவைகளும் உற்சாகமிழந்து காணப்படுறது. மலர்கள் வாடி இருக்கு. பர்ணசாலையினுடைய பொருட்கள்லாம் செதறி கிடக்கிறது. இந்த இடமே சூன்யமாக இருந்தது. ராமர் ரொம்ப சோகத்தோடு சீதை ஏதாவது மலர் பறிக்க போயிருப்பாளோ, இல்லை தண்ணி கொண்டு இருக்க நதிக்கரைக்கு போயிருக்காளோ, இல்லை விளையாட்டாக எங்கேயாவது ஒளிஞ்சுட்டு இருக்காளா, இல்லைன்னாக்கா நான் அஞ்சரை மாதிரி அரக்கர்கள் அவளை கவர்ந்துட்டு போயிட்டாளா, இல்லை கொல்லப்பட்டுட்டாளா அப்படின்னு பலவாறாக பரிதவிக்கிறார். அங்கே இங்கும் ஓடி அவளை தேடுறார். மலைச்சாரல்ல அவளை தேடுறார், நதிக்கரையில் தேடுறார், மரங்களிடையே தேடுறார். செடி கொடி மரங்கள் மிருகங்கள் பறவைகள் எல்லாத்தையும் பார்த்து சீதையை பார்த்தீங்களா, சீதை எங்கேன்னு பரிதவிச்சு தேடுறார் ராமர். காடு முழுசும் சீதைக்காக அலைஞ்சு திரிஞ்சு தேடி பார்த்துட்டு லக்ஷ்மணன் கிட்ட, சீதை எங்கே இருப்பா, யாரால கவர்ந்துட்டு போயிருப்பா, நான் என்ன செய்வேன், சீதையை பிரிஞ்சு நான் உயிர் விட்டுட்டு மேலுலகம் போகும்போது கூட தசரத மன்னர் என்னை பார்த்துட்டு 14 வருஷம் முடியறதுக்குள்ளேயே நீ ஏன் வனவாசத்தை முடிச்சுட்டேன்னு கேட்பாரோ, அவராலையும் நிந்திக்கப்படுவேனோ, சீதா நீ இல்லாமல் நான் உயிர் வாழ போகிறது இல்லைன்னு உறக்க அலறார் ராமர். ஆழமான சேத்துல சிக்கின்றுட்ட யானையை போல ஓலமிட்டு இருந்த ராமரை பார்த்து லக்ஷ்மணன் சில வார்த்தைகளை சொல்கிறார். மனத்தளர்ச்சிக்கு இடம் கொடுக்காதீங்க. பேரறிவு படித்தவரே முயற்சியை கைவிட வேண்டாம். இங்கே உள்ள மலையில் நிறைய குகைகள் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்றில் சீதை இருக்கலாம், இல்லை தனக்கு பிடித்தமான காட்டு பகுதியில் அவங்க காணப்படலாம். நான் தேடி கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் விளையாட்டாக எங்காவது ஒளிஞ்சிட்டு இருக்கலாம். மீண்டும் ஒரு முறை இந்த வனம் முழுசும் நம்ம தேடுவோம், துக்கத்துக்கு அடிமையாகிடாதீங்கன்னு சொல்லி லக்ஷ்மணர் சொல்கிறார். ஓரளவு சமாதானமாகிறார் ராமர். மீண்டும் சீதையை 2 பேரும் தேடுறாங்க. 4 பக்கங்களையும் தேடி பார்த்த பிறகு சீதை கிடைக்காத போது லக்ஷ்மணருடைய சமாதானத்தை ஏற்றுக்க முடியாது, தாங்க முடியாத துக்கத்தினால கவரப்பட்ட ராமர் மீண்டும் கதறி அழறார். சீதை நீ எங்கே போன, இதனால் கைகேயிக்குத்தானே மன திருப்தி ஏற்பட போகிறது. சீதையோட அயோத்தியிலிருந்து புறப்பட்டனா அவள் இல்லாமல் எப்படி திரும்புவேன், வீரமும் கருணையும் இல்லாதவன்னு மக்கள் என்னை இகழ மாட்டாங்களா, சீதை கவர்ந்து செல்லப்பட்டான்னு தெரிஞ்சுக்கிறவா என்னை கோழைன்னு தூர மாட்டாங்களா, தன்னுடைய மகள் பற்றி அன்போடு விசாரிக்கிற ஜனக மன்னரின் முகத்தை நான் எப்படி ஏறிட்டு பார்ப்பேன். லக்ஷ்மணா நான் அயோத்திக்கு திரும்ப போகிறதில்லை. சீதை இல்லாமல் சொர்க்கம் கூட எனக்கு நரகம்தான். அதனால் என்னை இங்கேயே விட்டுட்டு நீ அயோத்திக்கு திரும்பிப்போ, பரதங்கிட்ட நாட்டை நன்னா ஆள சொல்கிறார். ராமருடைய வார்த்தைகள் மேலும் தொடர்றது. அது அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.